முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றி மேலும் விவரங்களை செய்தியாளர் சோனிமுத்தன் வழங்குகிறார். சோனிமுத்தன், மேலும் 4 பேர் OPS என்ற பெயரில் போட்டியிடுகிறார்கள். அவர்களுக்கான சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதா? அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தால் என்னென்ன சின்னம்? இது தேர்தல் களத்தில் எவ்வாறு பிரதிபலிக்கும்? நிச்சயமாக, அதாவது முன்னாள் முதல்வருக்கு இந்த பலாப்பழ சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒய்யார மகன் பன்னீர்செல்வத்திற்கு இந்த கண்ணாடி டம்ளர் என்ற சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த வாகைக்குளத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் என்பவருக்கு வாலி சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு திராட்சை பழம் சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பன்னீர்செல்வம், அதாவது மலையாண்டி மகன் பன்னீர்செல்வம் என்பவருக்கு இந்த பட்டாணி சின்னமானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வாலி சின்னத்தை தான் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க. அவருடைய இந்த 4 நபர்கள் இதற்கான முறையிட்டதுனால குலுக்கல் முறையில் இந்த வாலி சின்னமான தேர்ந்தெடுக்கப்பட்டு அது ஒச்சாத்தேவர் மகன் பன்னீர்செல்வத்துக்கு தற்போது விழுந்திருக்கிறது. மேலும் அவர்கள் தரப்பில் மற்றொரு சின்னமான பலாப்பழ சின்னத்தை கோரியிருந்தனர். அந்த பலாப்பழ சின்னத்தை வந்ததை அடுத்து தற்போது OPS தரப்பினர் கொண்டாடி வருகின்றனர். அவருக்கு சால்வை அணிவித்து தேர்தல் களத்தில் இருக்கக்கூடிய OPSக்கு சால்வை அணிவித்து கொண்டாடி வருகின்றனர். இந்த பலாப்பழ சின்னம் அவர்களுக்கு வருகிற தேர்தலிலும் இந்த பலாப்பழ சின்னத்தை கொண்டு அவர்கள் இன்னும் அவர்களுக்கான அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சோனிமுத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.